பொதுநலவாய நாடுகளின் 23வது அரசு தலைவர்கள் மாநாடு 2013ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெறும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனை அடங்கலாக 17 விடயங்களுக்கு பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் இணக்கம் தெரிவித்ததாக பொதுநலவாய நாடுகளின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பொதுநலவாய அமைப்பின் 22வது அரசு தலைவர்கள் மாநாடு இன்றுடன் நிறைவடைந்தது. பெர்த்தில் உள்ள மாநாடு மற்றும் கண்காட்சி மண்டபத்தில் இன்று பிற்பகல் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலார்ட் தலைமையில் இறுதி அமர்வு இடம்பெற்றது. 54 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்ததோடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இங்கு உரை நிகழ்த்தினார். 2013ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு இதன்போது ஜனாதிபதி அரசு தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். 22 வருடங்களின் பின்னர் பொதுநலவாய அமைப்பின் அரசு தலைவர்கள் மாநாட்டினை ஆசியாவில் நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது நன்றிகளையும் இதன்போது தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த முறை தொடர்பில் இங்கு ஜனாதிபதி கருத்து வெளியிட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இன்றுடன் நிறைவு பெற்ற 22வது அரசு தலைவர்கள் மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட 17 யோசனைகளுக்கு அரசு தலைவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். 21ஆம் நூற்றாண்டில் சர்வதேச சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பொதுநலவாய நாடுகளில் மறுசீரமைப்புகளை ஏற்படுத்துதல் இவற்றுள் முதலாவது விடயமாகும். அனைத்து பிரஜைகளும் சர்வதேச பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் வகையிலான ஸ்திரமான பொருளாதார கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதில் ஒன்றிணைந்து செயற்படுவது இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு விடயமாகும். ஆட்கடத்தல்களுக்கு எதிராக செயற்படுவதற்காக உருவாக்கப்பட்ட யோசனையும் இந்த 17 விடயங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்களுக்கான அடுத்த மாநாட்டினை 2013ஆம் ஆண்டில் இலங்கையிலும் 2015ஆம் ஆண்டில் மொரிஷியஸிலும் நடத்த உள்ளமை இதன் இறுதி விடயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு தலைவர்களின் மாநாட்டின் பின்னர் பொதுநலவாய நாடுகளின் அமர்வின் தலைவரான ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலார்ட் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவரினால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். I'll take a question from over here. Yes, you sir. I'm from Sri Lanka. You expressed ஆப்கானிஸ்தானில் ஆஸ்திரேலிய படையினர் உயிரிழக்கின்றமை தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்தியுள்ளீர்களா? ஆனால் கடந்த 2 வருடங்களாக மனித உரிமைகள் மீறப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீங்கள் இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகித்தீர்கள். பொதுநலவாய நாடுகளில் சிலவும் இதற்கு பின்னால் செயற்பட்டன. இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன? are sometimes controlled by various interested parties. Well, I've made the view of Australia clear. ஆஸ்திரேலியாவின் தெளிவான கருத்துக்களை பல ஊடகவியலாளர் சந்திப்புகளின் போது நான் கூறியிருந்தேன். ஆஸ்திரேலியாவானது மனித உரிமை தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக கூறியிருந்தேன். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் நடவடிக்கை பற்றி நாம் கருத்து தெரிவித்திருந்தோம். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளரது நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பிலும் நாம் கருத்து வெளியிட்டிருந்தோம். இந்த பிரச்சினை தொடர்பில் ஆஸ்திரேலியாவின் நிலைப்பாடு இதுவாகவே உள்ளது. Secretary General's UN Advisory Panel. So that is the position of Australia on that matter. பிரதான அனுசரணை இலங்கையின் நம்பர் 1 லீசிங் கம்பெனி பீப்பிள்ஸ் லீசிங் கம்பெனி. எல்லா கலைகளையும் அழிக்க வல்ல சூரன் மிகாசா தெளிதால் கலைகள் இல்லை, நெல் மட்டும்தான். மகத்தான சேவை ஒன்றை தாம் ஆற்றியதாக ஜனாதிபதி கூறியிருந்த போதிலும் தாம் நீதிமன்றத்தை அவமதித்ததாக 75 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்தமை ஒன்றுக்கொன்று முரணான செயலாகும் என முன்னாள் நீதியரசர் சரத்தன் சில்வா குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். මම 2009 ජූනි මාස 7 වෙනිදා ඒ කියන්නේ අවුරුදු 2.5කට පෙර විශ්‍රාම යන අවස්ථාවේදී 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி அன்று, அதாவது 2.5 வருடங்களுக்கு முன்னர் நான் ஓய்வு பெற்ற போது அவை உள்ளடக்கப்பட்ட கடிதத்தை ஜனாதிபதி எனக்கு காண்பித்தார் என்பதனை இதற்கு முன்னர் நான் கூறியிருந்தேன். 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நான் மகத்தான சேவையை ஆற்றியிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சட்டமா அதிபர் திணைக்களத்திலும் நீதிமன்றத்திலும் சிறப்பாக கடமையாற்றியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நபர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அந்த மோசடி அதிகாரியின் கட்சியை சேர்ந்த 75 பேர் பாராளுமன்றத்தில் கூறியுள்ளனர். எனக்கு எதிராக இவ்வாறானதொரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு பாராளுமன்றத்திற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. தற்போது பதவியில் இருக்கும் நீதிபதி ஒருவருக்கு எதிராக மட்டுமே அவ்வாறானதொரு பிரேரணையை முன்வைப்பதற்கான அனுமதி உள்ளது. இந்த உறுப்பினர்கள் அரசியலமைப்பிற்கு எதிராகவே செயற்படுகின்றனர் என்பதனை தெளிவாக குறிப்பிடுகின்றேன். எங்கிருக்கின்ற ஜனாதிபதியின் கடிதமும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையும் ஒன்றுக்கொன்று முரணானவை. இந்த பிரேரணையை தொடர்ந்து முன்னெடுப்பதாயின் நீதிபதி ஒருவர்
அவர் இறக்கும் வரையில் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுவதற்கு எந்த ஒரு நீதிபதியும் தற்போது பயப்படுகின்றார். இந்த நடவடிக்கையின் மூலம் நீதிபதிகளை அடிமைகளாக்க முயல்கின்றனர். විනිශ්චයකාරවරු අර වහල් ක්‍රමයට පත් කරන්නයි. நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. டெங்கு தொற்றுக்குள்ளான 10 வயது சிறுமி ஒருவர் கழுபுவில போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமி நேற்று முன்தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங் குறிப்பிட்டார். கிர்லப்பனை ஸ்ரீ சித்தார்த்த வீதியில் வசிக்கும் குறித்த சிறுமி டெங்கினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த போது உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கழுபுவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 20 பேர் இந்த வருடம் உயிரிழந்ததாக அவர் தெரிவித்தார். இந்த மாதத்தில் மாத்திரம் 273 பேர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். டெங்கு தொற்று நிலவுவதாக நமக்கு தெரிகிறது. ஜூன் ஜூலை மாதங்களில் அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த மாதங்களில் சுமார் 600 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த எண்ணிக்கையில் முதல் மாதங்களுடன் ஒப்பிடுகையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு வீழ்ச்சி ஏற்படவில்லை. டெங்கு மரணங்களை எடுத்துக்கொண்டால் திகிவளை மற்றும் மொரட்டுவா ஆகிய பகுதிகளிலேயே அதிக எண்ணிக்கையானவர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த 6 மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் 69 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகிறது. மஸ்கெலிய மறைவாத்த பிரதேசத்தில் குளவிக்கொட்டு கிழக்கான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று முற்பகல் 11 மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றதோடு 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மறைவத்த பிரதேசத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி 33 வயதான பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார். இவர் 2 பிள்ளைகளின் தாயாவார். அவர் தேயிலை பறித்துக் கொண்டிருக்கும் போது குளவிக்கொட்டுக்கு இலக்கானதாக எமது செய்தியாளர் கூறினார். சம்பவத்தில் காயமடைந்த 12 பேர் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அவர்களுள் 3 ஹட்டன் டிக்கோய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்கள் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளதாகவும் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஆயேஷா ஹெத்சிங் குறிப்பிட்டார். சத்தம் கேடுச்சு. லாமணியை கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் தீப்பெட்டி எடுத்துட்டு தான் ஓடணும். உடைக்கு அங்கனைக்கு போய்க்கு ஒரு பிள்ளைக்கு சரியான குழவி கூடு கட்டிடுச்சு தலையிலேயே, இறந்து போன பிள்ளைக்கு. அவன் இன்னொரு அக்கா ஓடி வராங்க அந்த பவுண்டரி வழியா, அவங்களுக்கு சரியான மாதிரி குழவி. அதுக்கு பிற்பாடு எல்லா ஆக்களும் ஓடி வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. மஸ்கெலியா கொண்டு போனாங்க. அங்கே போய்க்கு அந்த அக்காவுக்கு முடிஞ்சு அப்போ எங்களுக்கெல்லாம் வருத்தம் கூடன்னு எங்கள் 3 பேர்த்த இங்கே அனுப்பி விட்டாங்க. இதுவரை வீட்டின் அலுமாரிக்குள் தேனீக்கள் கூடு அமைத்திருந்த செய்தி ஒன்று கொஸ்கொட நாப்பி பிரதேசத்தில் பதிவானது. ராசிகால்விஸ் என்பவரின் வீட்டின் அலுமாரிக்குள் தேனீக்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கூடு கட்டி வந்துள்ளன. ஆடைகளை எடுப்பதற்காக கதவினை திறந்த போது இந்த தேனீக்கள் அலுமாரிக்குள் நுழைந்ததாக வீட்டின் உரிமையாளர் குறிப்பிட்டார். நாம் அன்றாட வேலைகளை வழமை போலவே செய்து வருகிறோம். இந்த தேனீக்கள் நம்மை கொட்டுவதில்லை. இந்த தேனீக்களை எமது கைகளால் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அவை ஒன்றும் செய்யாது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்களின் யாழ்ப்பாண விஜயம் பற்றிய தகவல்களை நியூஸ் ஜேர்னல் விசேட தொகுப்பில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் நெடுந்தீவு பிரதேசத்தில் காணப்பட்ட வரலாற்று சான்றுகள் தொடர்பான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். இயற்கை பொக்கிஷங்கள் குவிந்து கிடக்கும் நெடுந்தீவு பிரதேசத்தில் காணப்படும் மேலும் பல வரலாற்று சான்றுகள் பற்றி இன்றைய தொகுப்பிலும் ஆராய்கிறோம். 46.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள நெடுந்தீவில் காணப்படுகின்ற வரலாற்று சான்றுகளில் பண்டைய யுகம் ஒன்றின் எச்சங்களை எம்மால் அவதானிக்க முடிந்தது. இந்த இடம் பண்டைய காலத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த பிரதேசமாக இருந்திருக்கும் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சுமார் 50 வருடங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சான்றுகளை ஆராயும் போது இந்த பகுதியின் புராதன தன்மை புலப்படுகிறது. இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டடங்களுக்கு முருகை கற்களை பயன்படுத்தியுள்ளமை விசேட அம்சமாகும். இலங்கையில் 2 பிரதேசங்களில் மட்டும் காணப்படுகின்ற விசேட 2 விருட்சங்களுள் ஒன்றை நெடுந்தீவில் காண முடிந்தது. இதனை பெருக்க மரம் என செல்லமாய் அந்த பிரதேச மக்கள் அழைக்கின்றனர். இந்த மரத்தின் இயற்பெயர் பயோபெப் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற விருட்சத்தை அதிகளவில் ஆப்பிரிக்க நாடுகளிலேயே காண முடிவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப காலங்களில் நமது நாட்டை ஆட்சி செய்த ஆங்கிலேயர் அவர்களது குதிரைகளுக்கு இந்த மரத்திலிருந்து கிடைக்கும் இலைகளையே ஆகாரமாக வழங்கியதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. சுமார் 55 அடி பருமன் கொண்ட இந்த பயோபெப் விருட்சமானது அதன் பருமனுக்கு ஏற்ற உயரத்தை கொண்டதல்ல. இந்த வகை விருட்சத்தை மன்னாரிலும் காண முடியும் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உலக சனத்தொகையை 7 பில்லியனாக எட்ட செய்த குழந்தையை வரவேற்க முழு உலகம் தயாராகியுள்ளது.
உலக சனத்தொகை 7 பில்லியனை எட்டியுள்ளது. இன்று நள்ளிரவு மலர்ந்து ஒரு சில செகண்ட்கள் கழிந்ததை தொடர்ந்து உலக சனத்தொகை 7 பில்லியனை எட்டியது. முரண்பாடுகள் அதிகரித்துள்ள உலகில் ஒத்துழைப்புடன் வாழும் சவாலை உலக மக்களுக்கு எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வரையறுக்கப்பட்ட பல விநியோக நெருக்கடியும் எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது. 7 பில்லியனை எட்ட செய்த குழந்தையை வரவேற்பதற்காக உலகெங்கும் வைபவங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. செம்பியாவில் 7 பில்லியன் பாடல் போட்டி, வியட்நாமில் 7B என்ற கண்காட்சியும் இடம்பெறுவதுடன் ரஷ்யா மற்றும் ஐவரி கோஸ்ட் ராஜ்யங்களின் வைத்தியசாலைகளில் பிறக்கும் பிள்ளைகளுக்காக பரிசில்களை வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உலக சனத்தொகை 7 பில்லியனை எட்டியுள்ளமை சிரிப்புக்குரிய விடயமல்லவென வெளிநாட்டு விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 1999ஆம் ஆண்டு உலக சனத்தொகை 6 பில்லியனை எட்டியது. தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள புள்ளி விவரங்களுக்கு அமைய 2100ஆம் ஆண்டை எட்டும்போது உலக சனத்தொகை 10 பில்லியனை தாண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் முடித்து நாடு சகல துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் பாதாள உலகத்தைச் சேர்ந்த கொடியவர்கள் பசுத்தோல் போர்த்து அப்பாவி வேடம் அணிந்து அரசியலில் ஈடுபட்டு வருவதனால் இன்று நாட்டில் ஆயுத கலாச்சாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பாதாள உலக கோஷ்டியினர் இவ்விதம் அரசியலில் திரைமறைவில் சேர்ந்து கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் தற்போது கடைபிடித்து வரும் சுயநலவாத போக்கே பிரதான காரணமாகும். ஒரு மாவட்டத்தில் அல்லது ஒரு பிரதேசத்தில் தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு சில செல்வாக்கு படைத்த முக்கியஸ்தர்கள் தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொண்டு அவசியமாயின் அவர்களின் கையாட்களை கட்சியின் சார்பில் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கும் அரசியல் கட்சிகள் என்று முன்வரும் அளவுக்கு ஜனநாயக அரசியல் பாரம்பரியம் சீர்குலைந்து வருகின்றது என்பதை நாம் வேதனையுடன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சுமார் 40-50 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் தேர்தல்கள் நடைபெறும் போது சிறு சிறு கோஷ்டி மோதல்கள் ஏற்படுவது, ஓரிருவர் கத்தி குத்துக்கு இலக்காகியும் பொல்லடிபட்டும் ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெறும் சம்பவங்களும் ஏற்படுவதுண்டு. அன்று இந்த கோஷ்டி மோதல்கள் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கு இடையில் மாத்திரமே இடம்பெற்றன. 1977ஆம் ஆண்டில் ஜனநாயக பாரம்பரியங்களை பாதுகாப்பேன், மக்களின் உரிமைகளை பாதுகாப்பேன் என்றெல்லாம் ஆடம்பரமாக பேசி அதிகாரத்திற்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி J.R. ஜெயவர்தன தானும் தன்னுடைய கட்சியும் தொடர்ந்தும் பல்லாண்டுகளுக்கு இலங்கையில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக விருப்பு வாக்களிப்பு தேர்தல் முறையை தனக்கு பாராளுமன்றத்தில் இருந்த பெரும்பான்மை வாக்கு பலத்தை பயன்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அன்றைய தினம் தான் இலங்கையில் பாராளுமன்ற ஜனநாயக சுதந்திரம் அழிவு பெறுவதற்கான அடித்தளமாக அமைந்தது. இந்த விருப்பு வாக்களிப்பு முறை அமலுக்கு வந்த காரணத்தினால் ஒரே மாவட்டத்தில் ஒரே கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒரு நொடிப்பொழுதில் எதிராளிகளாக மாறினார்கள். எப்படியாவது தாங்கள் அதிக அளவிலான விருப்பு வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நியாயமாக நடத்தப்படும் தேர்தல் சம்பிரதாயங்களை உடைத்தறிந்துவிட்டு தேர்தல் காலத்தில் வன்முறை கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கினார்கள். கடந்த காலத்தில் இலங்கையில் நடைபெற்ற ஒரே கட்சி ஆதரவாளர்களுக்கு இடையிலான மோதல்கள் பல கொலைகளில் நிறைவு பெற்றதை நாம் நன்கு அறிவோம். இவ்விதம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அடிமட்டத்தில் தன்னுடைய ஆதரவை நிலையாக வைத்திருப்பதற்காக அந்தந்த பிரதேசத்தில் உள்ள முக்கிய புள்ளிகளின் ஆதரவை தக்க வைத்துக் கொண்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு கட்சிக்கு தேர்தலின் போது ஆதரித்தால் தங்களுடைய சட்டவிரோதமான கருப்பு பண மோசடிகளையும் தங்களின் போதை வஸ்து கசிப்பு வியாபாரத்தையும் போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தங்கு தடையின்றி நடத்தி கோடீஸ்வரர்களாக மாறிவிடலாம் என்ற எண்ணத்துடன் இந்த பாதாள உலகத்தைச் சேர்ந்த பலர் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பொது மேடைகளில் நல்லவர்களை போன்றும் நடிக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் பதவிக்காலத்திலும் பாதாள உலகத்தைச் சேர்ந்த பலர் ஜனாதிபதியுடன் நெருக்கமாக பழகி தங்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்டு பல அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்திய சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இவ்விதம் குற்றமளிக்கும் பாதாள உலகத்தை பின்னணியில் இருந்து ஆட்டி படைப்பவர்கள் மரணமடையும் போது அவர்களின் இறுதி கிரியைகளில் நிகழ்த்தும் இரங்கல் உரைகளில் இந்த மனிதர் நாட்டிற்காக கடுமையாக உழைத்து உயர் தியாகம் செய்தார், நல்லவர் என்று பாராட்டப்படுவதுண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் தனது 111வது வயதில் இயற்கை மரணமடைந்த மரதன்கட யக்கடையா என்ற மனிதனை பற்றி நாம் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். இந்த மனிதன் மரதன் கடவலையில் தபால் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை சுட்டுக் கொன்றான் என்ற குற்றத்திற்காக 16 வருட ஆயுள் தண்டனையை பெற்று விடுதலை பெற்றவனாகும். தனது நண்பன் செய்த கொலைக்கு இந்த மனிதன் தண்டிக்கப்பட்ட உண்மையும் பின்னர் வெளியாகியது. யக்கடையா ஒரு கொள்ளைக்காரன் தான், ஆனால் அவன் செல்வந்தர்களிடமிருந்து கொள்ளையிட்ட முழு பணத்தையும் தனது கிராமத்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு நற்குணம் படைத்தவனாகவும் இருந்தான். ஆனால் இன்றைய பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் சொத்துக்களை அவிதம் செலவிடுவதில்லை. இந்த பாதாள உலக கோஷ்டிகளையும் போதை வஸ்து வர்த்தகத்தையும் முற்றாக ஒழித்து கட்டும் பொறுப்பை சாதனை வீரனான பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ இப்போது ஏற்றுக் கொண்டிருப்பதனால் கூடிய விரைவில் இலங்கையில் போதை வஸ்து வர்த்தகமும் பாதாள உலக கோஷ்டிகளின் அட்டகாசங்களும்